ஹாய், டுடே நம்ம பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெசிபி பார்க்கலாமா? குக்கர் வச்சுக்கோங்க, ஆயில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு, ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் கலந்து ஒன்றா வரும். வந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1½ கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு 20 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குங்க.